அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தாக்கா பிஜிடிஆர்பி பாட்னிக்கான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ கொஷினில் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தாக்கா பார்ட் 1ல் ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தாக்கா ஆல்கேயில் பார்ட் 2 தமிழ் மீடியம் கொஷின்ஸ் பார்க்குறோம். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 21. ஸோ பின்வருவனவற்றில் தீப்பிடிக்காத துணிகளை தயாரிக்க பயன்படும் பொருள் எது? பின்வருவனவற்றில் தீப்பிடிக்காத துணிகளை தயாரிக்க பயன்படும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆல்ஜினேட். கொஷின் நம்பர் 22. பின்வருவனவற்றின் கேராஜினின் எதிலிருந்து பெறப்படுகிறது? பின்வருவனவற்றில் கேராஜினின் எதிலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ். கேராஜினின் எதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து கொஷின் நம்பர் 23. பின்வருவனவற்றில் நச்சுத்தன்மை கொண்ட புரதங்களை தோற்றுவிக்கும் பாசி எது? பின்வருவனவற்றில் நச்சுத்தன்மை கொண்ட புரதங்களை தோற்றுவிக்கும் பாசி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மைக்ரோசிஸ்டிஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, மைக்ரோசிஸ்டிஸ். பின்வருவனவற்றில் நச்சுத்தன்மை கொண்ட புரதங்களை தோற்றுவிக்கும் பாசி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24. பின்வருவனவற்றில் டைனமைட் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டைட்டோமைட். பின்வருவனவற்றில் டைனமைட் தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, டைட்டோமைட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. நோரி எனப்படும் மனித உணவு எப்பாசியிலிருந்து பெறப்படுகிறது? நோரி அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு மனித உணவு. ஸோ ஹியூமன் பீயிங் சாப்பிடக்கூடிய உணவு. ஸோ அது எந்த பாசியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா பார்பைரா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பார்பைரா. நோரி எனப்படும் மனித உணவு எப்பாசியிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா பார்பைரா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. கிரையோஃப்ளோரா என்னும் சொல் எவற்றை குறிப்பிடுகிறது? கிரையோஃப்ளோரா என்னும் சொல் எவற்றை குறிப்பிடுகிறது? உறைந்த பனிக்கட்டி பாசிகள். ஸோ எதை குறிப்பிடுது அப்படின்னாக்கா கிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிக்கட்டி, ஐஸை பற்றி சொல்கிறது. ஃப்ளோரா அப்படின்னா வந்து பார்த்தாக்கா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி சொல்கிறது. இங்கே வந்து பார்த்தாக்கா ஃப்ளோரா அப்படின்றது பிளான்ட்டை பற்றி சொல்கிறது. ஃபனா அப்படின்னா தான் அனிமல்ஸை பற்றி சொல்கிறது. அப்போ கிரையோஃப்ளோரா, கிரையோ அப்படின்னா ஐஸு, ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்டு. அப்போது உறைந்த பனிக்கட்டி பாசிகள், உறைந்த பனிக்கட்டி மேலே இருக்கக்கூடிய பாசிகளை சொல்கிறது தான் வந்து கிரையோஃப்ளோரா அப்படின்றது பேர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27. பின்வருவனவற்றில் மிகப்பெரிய அளவு உடைய பாசி எது? ரொம்ப பெருசாக வளரக்கூடிய பாசி அப்படின்னாக்கா மேக்ரோசிஸ்டிஸ். பின்வருவனவற்றில் மிகப்பெரிய அளவு உடைய பாசி அப்படின்னா மேக்ரோசிஸ்டிஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28. பின்வருவனவற்றில் கசையிலைகள் அறவே இல்லாத பாசிப்பிரிவு. கசையிலைகள் இல்லாத பாசிப்பிரிவு அப்படின்னா எதுனா சைனோஃபைட்டா அண்டு ரோடோஃபைட்டா. ஆன்சர் ஆப்ஷன் சி, சைனோஃபைட்டாலேயும் கசையிலை கிடையாது, ரோடோஃபைட்டாலேயும் கசையிலையே கிடையாது. நெக்ஸ்ட் 29 கொஷின் நம்பர். பின்வருவனவற்றின் பச்சையம் டி எதில் காணப்படுகிறது? ஸோ பச்சையம் அதாவது குளோரோஃபில் டி அப்படின்ற ஒரு பிக்மெண்ட், அதுதான் அங்கே பச்சையம் டின்னு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றின் பச்சையம் டி எதில் காணப்படுகிறது அப்படின்னா ரோடோஃபைட்டா. அந்த ஃபைகோ எரித்ரின், பைகோசைனின் அப்படின்ற 2 பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் இந்த ரோடோஃபைட்டா எப்படி இருக்குனாக்கா ரெட் கலராக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பச்சையம் டி அப்படின்னு ஒரு இது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோடோஃபைட்டாவில் இருக்குது. ஸோ அப்போ ஃபைகோ எரித்ரின், பைகோசைனின் இது ரெண்டுமே எதில் இருக்குன்னா ரோடோஃபைட்டாவில் இருக்குது. பச்சையம் டி அப்படின்னாலே ரோடோஃபைட்டாவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. பின்வருவனவற்றில் எல்லா பாசிப்பிரிவுகளிலும் காணப்படும் நிறமி. பின்வருவனவற்றில் எல்லா பாசிப்பிரிவுகளிலும் காணப்படும் நிறமி அப்படின்னா எதுனா லூட்டின். அப்போ லூட்டின் அப்படின்றது எல்லா பாசிப்பிரிவுகளுமே இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, லூட்டின். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 31. கீழ்கண்டவற்றில் செல் சுவரின் செல்லுலோஸ் அறவே இல்லை. எதில் வந்து பார்த்தாக்கா செல் சுவரில் செல்லுலோஸே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிலட்டோரியா அண்ட் காலர்பா. ஆசிலட்டோரியாலையும் காலர்பாலையும் செல் சுவரில் என்ன இல்லை? செல்லுலோஸ் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 32.
பின் வருவனவற்றில் எவற்றின் செல் சுவரில் டை அமினோஃபிமெல்லிக் அமிலம் உள்ளது? பின் வருவனவற்றில் எவற்றின் செல் சுவரில் டை அமினோஃபிமெல்லிக் அமிலம் உள்ளது? நீலப்பச்சை பாசிகள். ஆன்சர் நீலப்பச்சை பாசிகள். ஸோ கொஷின் நம்பர் 32க்கு வந்து பண்ணாங்க ஆன்சர் நீலப்பச்சை பாசிகள் மட்டும்தான். ஸோ அந்த பச்சை பாசிகள் அப்படின்றது தவறாக இதுவாயிட்டிருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீலப்பச்சை பாசிகள். ஸோ பின்வருவனவற்றில் எவற்றின் செல் சுவரில் டை அமினோ ஃபிமெல்லிக் அமிலம் உள்ளது அப்படின்னா நீலப்பச்சை பாசிகளை மட்டும்தான் இருக்குது, இது கிடையாது. ஸோ இது தவறாக கலரிங் ஆகிருக்கு. சரியா? சாரி நண்பர்களே. அடுத்து கொஷின் நம்பர் 33. பின்வரும் எந்த பாசியில் பொய் வேக்யூல்கள் காணப்படுகிறது? ஸோ பொய் வேக்யூல்கள் எதில் இருக்குது அப்படின்னாக்கா ஆசிலட்டோரியா. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிலட்டோரியா. அடுத்து கொஷின் நம்பர் 34. கீழ்கண்ட எந்த பாசியின் ஆந்த்ரோசோய்டுகளின் தொகுப்பு முழுமையாக வெளியேறுகிறது? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர், இது உங்களுக்கான கொஷின், நீங்கள் தான் வந்து எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு சில கொஷினுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டேன். அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலில் தேடி கண்டுபிடிங்க. ஸோ இல்லை அப்படின்னா யாருக்கு ஆன்சர் தெரியுமோ அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இனிமேல் டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 20 கொஷின் போடுறோம் அப்படின்னா தமிழ் மீடியம் கொஷின், அதில் ஒரு 10 கொஷினுக்கு இல்லை ஒரு 5 இல்லை 6 கொஷினுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டேன், பேலன்ஸ் கொஷினுக்கு மட்டும் கொடுக்குறேன். ஸோ அப்போ இங்கே கொஷின் நம்பர் 34க்கு கீழ்கண்ட எந்த பாசியின் ஆந்த்ரோசோய்டுகளின் தொகுப்பு முழுமையாக வெளியேறுகிறது? ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க. தெரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். அடுத்து கொஷின் நம்பர் 35. பின்வரும் எந்த பாசியில் செல் பிரிதலின் போது மிதக்கும் தடுப்புச்சுவர் தோன்றுகிறது? பின்வரும் எந்த பாசியில் செல் பிரிதலின் போது மிதக்கும் தடுப்புச்சுவர் தோன்றுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க: வால்வாக்ஸ், ஊடோகோனியம், நாஸ்டாக், ஆசிலட்டோரியா. ஸோ இதுக்கான ஆன்சரும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 36. ஊடோகோனியத்தில் பின்வரும் எதன் முளைத்தவால் நானோன்றியம் உருவாகிறது? ஊடோகோனியத்தில் பின்வரும் எதன் முளைத்தவால்? ஊடகோணியத்தில் பின்வரும் எதன் முளைத்தலால், சாரிங்க நண்பர்களே, அது வந்து எனக்கு முளைத்தவால் இல்லை, முளைத்தலால் நானான்றியம் உருவாகிறது. ஸோ பின்வருவற்றில் எதன் முளைத்தலால் நானான்றியம் உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஜூஸ்போர், பி எண்டோஸ்போர், சி ஆண்ட்ரோஸ்போர், டி ஆட்டோஸ்போர். ஸோ இது எது முளைக்கிறதுனால நானான்றியம் தோன்றுது அப்படின்றது ஊடகோணியத்தில். ஸோ இதுக்கான ஆன்சரும் நீங்கள் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 37. கோலியோகீட்டேயின் பின்வரும் எந்த சிற்றினத்தில் செங்குத்து அமைப்பு அறவே இல்லை? ஸோ கோலியோகீட்டோவின் பின்வரும் எந்த சிற்றினத்தில் செங்குத்து அமைப்பு அறவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்: கோலியோகீட்டே பல்வனேட்டா, கோலியோகீட்டே டைவர்ஜென், கோலியோகீட்டே நைட்டல்லாரம், கோலியோகீட்டே ஸ்கூட்டேட்டா. ஸோ இதுக்கான ஆன்சரும் நீங்கள் கண்டுபிடிங்க. தெரியாதவங்க, கண்டுபிடிக்க முடியாதவங்க, கண்டுபிடிச்சிட்டவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டுபிடிக்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 38. டிப்லாண்டிக் வாழ்க்கை வட்டம் பின்வரும் எவற்றில் காணப்படுகிறது? டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள், டிப்லாண்டிக் வாழ்க்கை வட்டம் இதில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்: ஏ காலர்பா வால்வாக்ஸ், பி வால்வாக்ஸ் ஊடோகோனியம், சி கிராசிலேரியா சர்காசம், டி சர்காசம் காலர்பா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39. பின்வரும் எந்த பாசியின் அனைசோகேமஸ் வகை பாலின பெருக்கம் நிகழ்கிறது? பின்வரும் எந்த பாசியில் அனைசோகேமஸ் வகை பாலின பெருக்கம் நிகழ்கிறது? ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ வால்வாக்ஸ், பி ஊடோகோனியம், சி கோலியோகீட்டே, டி காலர்பா. அனைசோகேமஸ் வகை பாலின பெருக்கம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஆன்சர் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 40. பின்வரும் எந்த பாசியில் சுருள் போன்ற இரு கசையிலைகளையுடைய ஸ்பெர்மட்டோசோய்டு உருவாகிறது? சுருள் போன்ற இரு கசையிலைகளையுடைய ஸ்பெர்மட்டோசோய்டு உருவாகிறது. ஆப்ஷன்ஸ்: ஏ ஊடோகோனியம், பி கோலியோகீட்டே, சி காலர்பா, டி கேரா. ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 40, 39, 38, 37, நெக்ஸ்ட்டு 36, 35, 34. ஸோ இப்போ நம்ம 33 வரைக்கும் தான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். 34ல் வந்து டோட்டலாக 7 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன்.
தேங்க்யூ. நான் போட்ட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.